மக்களே, கர்நாடகா மாநிலத்துல உத்தர கன்னடா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை அதிகாலை 1:30 மணிக்கு ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா 8 பேரை வந்து பாதிக்கிற அளவுக்கு அந்த விபத்து நடந்திருக்கு. அந்த 8 பேருமே ஒரே ஊரை சார்ந்த நபர்கள், கூட ஒர்க் பண்ற நபர்கள். ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அந்த ட்ரிப்பு போன இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அதுல என்ன ஆயிருக்கு, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, இந்த டீட்டெயில் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்களே, அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கும் கொஞ்சம் உறுதியா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும். பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஒரே ஊரை சேர்ந்த 8 நபர்கள்ங்க. சஞ்சய் அங்காடி, அப்புறம் சஞ்சய் அங்காடி 33 வயசு, பாசராஜ் 48 வயசு, அபிஷேக் ஈஸ்வர் 28 வயசு, அக்ஷய் 26 வயசு, அபிஷேக் 26 வயசு, மஞ்சுநாத் சுலாக்கி 32 வயசு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சன்னப்பா 28 வயசு, சிவராஜ் 22 வயசு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை 25 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கவங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் 48 வயசுல இருக்கார். ஸோ எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்கிற நபர்கள். இந்த 8 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி. இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரி நிறைய டெலிவரி ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி டெலிவரி பண்ணுற நபர்கள் தான் இந்த 8 பேருமே. ஸோ அந்த டெலிவரி பண்ணுற ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல, ப்ரெஷர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர்லாம் இவங்க வெளிப்படுத்தணும். அந்த ப்ரெஷர்லாம் போக்குறதுக்காக அடிக்கடி வந்து நிறைய சுற்றுலா பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்களாம். இவங்க குரூப்பாக சுற்றுலா பயணம் போவது ஒரு வழக்கம். அங்கே போய் சம்பாதிக்கிறது இவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக எப்பயாவது சுற்றுலா பயணம் போகுது. அதுவும் குறிப்பாக கோயில், ஆன்மீக தலங்கள், கோயில் இந்த மாதிரி சுற்றுலாவுக்கு போகிறது. ஏன்னா அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் அப்படின்றது. ஏன்னா அதில் ஓட்டுறதே பல பிரச்சனை இருக்குது டெலிவரியில். ஏன்னா காலில இருந்து ஓட்டணும், மண்ணில் ஓட்டணும், டிராஃபிக்கில் ஓட்டணும், மலையில் ஓட்டணும், வெயிலில் ஓட்டணுன்ற மாதிரி அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை விடுவிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி இவங்க போன இடம் தான் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா துவாரவாத் அப்படின்ற ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு அங்கே ஒரு விநாயகர் கோயில், அந்த விநாயகர் கோயில் அங்கே ஒரு சுற்றுலா முடிச்சுட்டு இந்த விநாயகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. அந்த 8 பேருமே சேர்ந்து சாமியை தரிசிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில வேண்டுதல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேண்டுதலையும் சாமியை நல்லா மனப்பூர்வமாக வேண்டிட்டு வெளியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த செல்ஃபி தான் இவங்களுடைய கடைசி செல்ஃபி அப்படின்றது அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு பாருங்க. அதுதான் கடைசி செல்ஃபின்றது. கடவுள் முன்னாடி வேண்டிட்டு வந்த இவங்களுக்கு அடுத்த நொடியில நம்ம இருக்க மாட்டோம்னு நினைச்சா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். அதை பார்க்கும்போதே கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுல 8 பேரோடைய செல்ஃபி எடுக்கிறாங்களா, எடுத்துட்டு என்ன பண்றாங்க, காரு அவங்க வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார், மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள், எம்யூவி அப்படின்ற மாதிரி ஒரு 8 பேர் 9 பேர் போற ஒரு வெஹிக்கிள். அந்த காரை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி கிளம்புறாங்க. அந்த ஏரியால இருந்து இங்க கிளம்பிட்டு கிட்டத்தட்ட அந்த துவாரவாத் அப்படின்றதுல வெனஸ்டே நேத்து நைட்டு கோயிலை சந்திச்சுட்டு சாப்பிட்டு இப்படிலாம் கிளம்பி வராங்க. தர்மசாலா போற ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு, ஒரு ஹைவேஸ் இருக்கு. அந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா உத்தர கன்னடா அப்படின்ற ஏரியால பாலகாரா கிராஸ் அப்படின்ற மாதிரி ஹைவேல ஒரு கிராஸ் இருக்கு போல. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டமா கேங்கா போனா கார்ல அடிச்சு ஓட்டுறா அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, ஃபாஸ்டா போங்கன்னு. இந்த மாதிரி அவங்க வந்து ஹெவியா காரை வந்து நைட்டு நேரத்துல செம ஃபாஸ்டா, எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ரேஷ் டிரைவிங்கா ஓட்டி இருக்கிறாங்க. ஓட்டின இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து வண்டி கண்ட்ரோல்லே இல்லாம இழந்து அந்த காரு டைரக்டா போய் ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய லாரி மேல இடிச்சிருக்குது. இடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு சத்தங்கத்தெல்லாம் கேட்டிருக்கு. இதை கேட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. போலீஸுக்குமே அங்க தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த போலீஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எலப்பூர் போலீஸ் ஸ்டேஷன், அந்த லொகேஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எலப்பூர் போலீஸ் ஸ்டேஷன். உடனே என்ன பண்றாங்க, இங்க வந்து அங்க இருக்கிற பொதுமக்கள் பாக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் தகவல் சொல்லிட்டு அங்க வந்து இந்த பொதுமக்கள் வந்து அதுல இருக்கவங்கள மீட்க ட்ரை பண்றாங்க. மீட்க ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பயங்கரமான இன்ஜுரிஸோட, நிறைய பேர் வந்து இறந்து போன நிலைமையில மீட்கப்படுறாங்க. அதுல 7 பேர். ஸோ போன 9 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 7 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துலயே அப்படின்றதான். ஸோ ஐ மீன் ஃப்ரண்ட் டிரைவரும் அதுக்கு பின்னாடி இருந்தவங்களுக்குலாம் ஹெவி இன்ஜுரிஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 3rd ரோல இருந்தவங்க மட்டும் தான் ஏதோ தப்பிச்சிருக்காங்க போல. அந்த 2 ரோல இருந்தவங்க கம்ப்ளீட்லா தே லாஸ்ட் தர் லைஃப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது யாருன்னா சஞ்சய் அங்காடி 33 வயசான நபர், பாஸ்வராஜ் 48 வயசான நபர், அபிஷேக் ஈஸ்வர் 28 வயசான நபர், அக்ஷய் 26 வயசான நபர், அபிஷேக் 26 வயசான நபர், மஞ்சுநாத் சோலங்கி 32 வயசான நபர், சச்சின் 26 வயசான நபர். ஸோ இந்த நபர்கள் இந்த 7 பேருமே அந்த ஸ்பாட்ல உயிர் இழந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அங்க மீட்கப்பட்டாங்க இல்லையா 2 பேர், சின்னப்பா அண்ட் சிவராஜ். ஸோ அங்க பொதுமக்களாலையும் போலீஸாலையும் மீட்கப்பட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு தீவிர சிகிச்சையில அனுமதிச்சிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் சீரியஸா தான் கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்குது. இன்னொரு பக்கம் இது எதனால ஆக்சிடென்ட் நடந்ததுன்ற மாதிரி போலீசார் வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சிவராஜ் அப்படின்ற நபருடைய அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காருல, அவர்கிட்ட வந்து நிறைய வாக்குமூலங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆச்சு, எதனால இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்னா அவர் இங்க பார்த்திருக்காரு இல்லையா, அவர் தரப்புல இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டு ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவர் ஃபெயில் பண்ணியிருக்கிறாராம். இதை வந்து நடத்துறதுக்கு இது ஃபார்முலா. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து இதை விசாரிக்கும் போது ரேஷ் டிரைவிங் அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சிருக்குது. அதனால பிஎன்எஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 9 பேர்ல அதை ஓட்டுன நபரும் கூட இருந்தவங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஒரு ஆங்கிள்லையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மழை, ஏன்னா இப்போ இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட மான்சூன்ஸ்லாம் இருக்கு, ரெயின் ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கு. அதுல அந்த ரோடுல வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா தண்ணியா இருக்கும், அப்படியே ஸ்கிட் ஆகும், நிறைய ஸ்கிட் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்கிட் ஆகி ஏதாவது ஆச்சா அப்படின்றதுலையுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாங்க. நார்மலா ஸ்கிட் ஆகும், நீங்க ஒரு ஃபாஸ்டா போயிட்டு ஒரு காரை டப்புன்னு பைக்கோ காரோ நீங்க பிரேக் அடிச்சிங்கனாவே ஸ்கிட் ஆகி ஒரு ஆங்கிள் வந்து நீங்க ஃப்ரண்ட் பிரேக்லாம் டிஸ்கா இருந்தா டப்புன்னு வந்து தூக்கி நாட்டுரும், உங்களே கீழே தள்ளிடும், நார்மல் பைக்கே கீழே தள்ளும். அந்த மாதிரி ஹெவியா செம ஃபாஸ்ட்ல வந்து கார் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா கார் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கண்ட்ரோல்ல போய் ட்ரக்கையும் இடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள்லயுமே விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க போலீசார். இது ஒரு விஷயம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு காலையில 1:30 மணிக்கு நடந்திருக்கு. அதுவும் நைட் டைம்லன்றதால ரோடுல வந்து அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தா சடனா முன்னாடி என்ன தெரிஞ்சாலுமே அதை கண்ட்ரோல் பண்றதுமே கஷ்டம். அதை அவங்க புரிஞ்சு நடந்துட்டு இருக்கலாம். அதுவும் மழை நேரத்தில் அதிக வேகத்தில் போவது சரியா அப்படின்றத யோசிக்க தான் வைக்குது. நார்மலா ஐ மீன் ஃபாஸ்டா போறதே நீ நியாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவீங்க, ஃபாஸ்டா போறதே தப்பு தான். ஐ மீன் ஒரு லிமிட் வரையும் நீங்க போகலாம், ஒரு உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வரையும் போகலாம். அந்த கண்ட்ரோல் மீறும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓட்டணும், சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒரு கூட்டமா போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது பண்றதுக்காக போனீங்க, ஆனா அதுவே உங்களுடைய கடைசி பயணமா மாறி இருக்குன்னும் போது அது எப்படி? அதுலயும் குறிப்பா அந்த 2 பேர் இருக்காங்களே, சிவராஜ் அண்ட் சின்னப்பா, அதுல இருந்து வெளியே வர்றதே கஷ்டம். அந்த ஒரு ட்ராமாடைஸ் ஆன ஒரு மொமெண்ட் அது. அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒன்று அனுபவிச்சிருக்கேன். அதனால இது ரொம்ப ரொம்ப தப்பா போய் முடிஞ்சிருக்குது. அவங்கள நினைச்சா ரொம்ப பாவமும் பரிதாபமா தான் இருந்திருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இந்தியாவில தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதுல ஒன்னா இப்ப போய் இது முடிஞ்சிருக்குது. ஸோ இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.